பிரித்தானியாவின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய 1930ஆம் ஆண்டுகளின் காலகட்டத்தை போன்று இருப்பதாக அந்நாட்டின் நாடாளுமன்ற தலைவர் சர் ஆலன் காம்பல் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ள நிலையில் அதை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளில் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 1930ஆம் ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறை நலிவடைந்திருந்த போது எடுக்கப்பட்ட துரித முடிவுகளைப் போலவே தற்போதும் ராணுவ திறனை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அன்று நடந்தது போன்ற மோசமான விளைவுகள் இப்போதும் நடக்காது என நம்புவோம் என்று அவர் நாடாளுமன்றத்தில் கவலை வெளியிட்டார். கடந்த ஆண்டு இலையுதிர் காலத்தில் வெளியிட வேண்டிய பாதுகாப்பு முதலீட்டு திட்டத்தை அரசு இன்னும் வெளியிடாதது குறித்து முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் கேள்வி எழுப்பினர். திட்டமிடலில் ஏற்படும் தாமதம் நாட்டின் ராணுவ கட்டமைப்பை பாதிப்பதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் மோதல் போக்கு சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இடையிலான சிறப்பு உறவிலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் நாட்டின் பாதுகாப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவது அவசியமானது. உலக நாடுகள் தங்களது ராணுவ பலத்தை பெருக்கி வரும் நிலையில் பிரிட்டன் அதில் பின்தங்கியிருப்பதாக பாதுகாப்பு தெரிவுக்குழு தலைவர் தன்மன்ஜீத் சிங் தேசி சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்டகால திட்டமிடலும் நிலையான முதலீடும் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார்.